4ஆம் தேதி என்ன நடக்க போகுது அப்படின்னு நாடு முழுவதும் ஒரு பரபரப்பு தொற்றிக் கொண்டிருக்கிறது. காரணம் எக்ஸிட் போல் முடிவுகளும் பாஜக ஆட்சி அமைக்கும் என்று வந்திருக்கக்கூடிய நிலையில பலரும் பல கருத்துக்களை சொல்றாங்க. தனித்த பெரும்பான்மை பாஜகவிற்கு கிடைக்காவிட்டால் கூட தனிப்பெரும் கட்சியாக பாஜக வந்தாலே குடியரசுத் தலைவர் முதல்ல பாஜக தான் ஆட்சி அமைக்க அழைப்பு கொடுப்பார். அப்படி அழைப்பு கொடுத்தாலே பெரிய அதன் பிறகு பாஜக ஆட்சியிலிருந்து இறக்க முடியாது. இந்த மாதிரி பலரும் பல காரணிகளை சொல்றாங்க. எக்ஸிட் போல் முடிவுகள் அமித்ஷா எழுதி கொடுத்த ஸ்கிரிப்ட் என்று வரக்கூடிய விமர்சனங்களையும் பார்க்க முடிகிறது. இந்த கருத்துக்களில் எவையெல்லாம் சரியான கருத்துக்கள், உள்ளபடியே 4ஆம் தேதி என்ன நடக்கும், எக்ஸிட் போல் முடிவுகள் மாதிரிதான் ரிசல்ட் வருமா, தனித்த பெரும்பான்மை பாஜக கிடைக்குமா கிடைக்காதா, கிடைச்சா என்ன ஆகும், கிடைக்கலன்னா என்ன ஆகும் போன்ற பல கேள்விகளுக்கு பதிலளிக்க மூத்த பத்திரிகையாளர் திரு உமாபதி அவர்கள் முதன்முறையாக தமிழ் கேள்வி சொந்தங்களுக்காக நம்முடைய இணைகிறார். மிகுந்த அன்போடு வணக்கம் சொல்லி வரவேற்கலாம். வணக்கம். 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 ரொம்ப மகிழ்ச்சி, நீங்கள் முதன்முறையாக தமிழ் கேள்வி சொந்தங்களுக்காக எங்களோடு இணைந்திருக்கிறீர்கள். இந்த 4ஆம் தேதி என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க சார்? எக்ஸிட் போல் முடிவுகளை பத்தி உங்களுடைய பார்வை முதல்ல என்ன, அதன் பிறகு நம்ம 4ஆம் தேதி என்ன நடக்கும்னு பேசலாம். அதாவது இப்ப பாத்தீங்க அப்படின்னா, இந்த தேர்தல் அனுபவசாலிகளுக்கும் நான் ஒரு 32 வருடங்களாக பத்திரிகைகள் இருந்திருக்கேன். எனக்கு முன்னாடி உள்ள சீனியர்ஸும் இன்னும் இருக்காங்க. 40 வருடங்கள், 35 வருடங்கள், 38 வருடங்கள்லாம் பத்திரிகையில் இருந்தவர்கள், தராசியாம் போன்ற அவர்கள் எல்லாம் பத்திரிகை ஆசிரியராக பத்திரிகை நடத்தியவர்கள், இவர்கள் போன்ற நிறைய பேர் இருக்காங்க. சீனியர்ஸ் எல்லாம் இருக்காங்க. இவர்கள் எல்லாம் பார்த்திராதது, எங்களுடைய காலங்கள்ல நாங்கள் பார்த்திராத ஒரு தேர்தலாகத்தான் இதை நாம் பார்க்கிறோம். இந்த தேர்தல்ல அனுபவம் பெரிய அளவுல கை கொடுக்குமா, இந்த ரிசல்ட்ல அனுபவத்தை வைத்து கணித்து விட முடியுமான்னா நிச்சயமா அதுல ஒரு கேள்விக்குரிய தமிழ் கேள்வி மாதிரிதான் இது இந்தியா கேள்வி. அந்த மாதிரியான ஒரு சூழல் தான் இருக்கு. ஆமா ஆமா. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவ்வளவு நாள் என்ன நடக்கும் அப்படின்னா, கடந்த தேர்தல், முந்தின தேர்தல் 2014 வரைக்கும் என்ன நடக்குன்னா, காங்கிரஸ் ஆட்சியில இருக்கும். அப்படியே ஒரு 2 டைம் இருக்கும். திடீர்னு பாத்தீங்கன்னா அப்புறம் இந்திரா காந்தி வருவாரு. அவர் எமர்ஜென்சியை கொண்டு வந்தோடனே அடுத்த முறை அவர் ஜெயிக்க மாட்டாருன்னு மக்களுக்கும் தெரியும், அரசியல்வாதிகளுக்கும் தெரியும். எதிர்கட்சியில ஒரு கூட்டணி அமைத்து அவர்கள் ஆட்சிக்கு வருவாங்க. எல்லாருக்கும் தெரியும். காங்கிரஸுக்கு என்ன தெரியும்னா, இவர்கள் நீண்ட நாள் நிக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த எல்லாரும் சேர்ந்து இந்த கூட்டணி குழம்பு வைப்பது 5 வருடங்களுக்கு மேல் தாங்காது. 5 வருடங்கள் தாங்குமான்ற கூட தெரியாதுன்ற விவாதங்கள் அப்படியே போயிட்டு இருக்கோம். ஒரு 3 வருஷத்துல அந்த ஆட்சி கலைஞ்சிடும். இல்ல ஒரு 5 வருடங்கள் முழுமை பெற்ற கட்சி நேஷனல் லெவல்ல இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் இருந்துச்சு. அதற்கப்புறம் காங்கிரஸுக்கு மாற்றாக அகில இந்திய அளவுல பாஜக தான் இருக்குன்னு வந்தது. இப்பெல்லாம் அந்த காலகட்டங்கள் எல்லாம் கணிக்கிறது கொஞ்சம் ஈஸி தான். ஏன்னா போன மட்டும் ராஜீவ் இருந்தாரு, ஃபேர்பாக்ஸ் போபஸ் ஊழல் வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு பேர் கெட்டு போச்சு, இங்க எப்படி நடக்கும் அப்படி நடக்கும், எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஆட்சிக்கு வந்துருவாங்கன்றது அப்போதே ஓரளவுக்கு நாங்கள் இளம் பத்திரிகையாளர்களா இருக்கும் காலத்திலே காங்கிரஸ் இந்த டைம் வராது அப்படின்ற ஒரு கணிப்புக்கு வர முடிந்த ஒரு காலமும் இருந்தது. இப்ப நம்ம 30 வருட அனுபவத்துக்கு பிறகு என்ன பாக்குறோம் அப்படின்னா, இங்க நடப்பது எல்லாமே வினோதமாக உங்களுக்கே பார்த்தாலே தெரியும். என்னன்னா, ஒரு ஃப்ரேம் செட் பண்றாங்க, ஒரு டைம் செட் பண்றாங்கன்னு சொல்லி. எப்பன்னா, கடைசி நாடாளுமன்ற கூட்டத்தொடர் முடிந்த அன்னைக்கு நான் ஒரு வீடியோ போட்டுட்டேன். அதுல என்னன்னா, மோடி ஒரு விஷயத்த சொல்றாரு, 400 இடங்கள் வருவோம், 320 இடங்கள்ல அவர்கள் ஜெயிப்பாங்க, அவங்க என்டிஏ 400 மேற்பட்ட இடங்கள்ல 420 வரும்ன்ற மாதிரியான ஒரு கதையை வடைய சொல்றாரு. இது தான் செட் பண்ணப்பட்டது. நாடாளுமன்றத்திலே அவர் சொல்றாரு, வெளியில வந்த உடனே பேட்டி கொடுக்குறாரு முதல் முறையா. சோ அப்படி கொடுக்கும்போது இதெல்லாம் வருவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதை அடுத்த நாள் அமித்ஷா சொல்றாரு. அடுத்த நாள் கோடி மீடியாக்கள்லாம் அதை விவாதமா சீக்கிரமா வைக்கிறாங்க. இதை அப்படியே டிரான்ஸ்பர் பண்ணி 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 கொண்டு போய் இதுதான் பிக்சடு, இதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லி இந்திய மக்கள் மனதுல எப்படி குடிகாரர்கள்ல பாத்தீங்க அப்படின்னா, ஒரு சர்வே எல்லாம் சொல்லுது அப்படின்னா, அவர்கள் போதைக்கு அடிமை இல்லை, அந்த டேஸ்டுக்கு அடிமைன்றதை தாண்டி அந்த டேஸ்டுக்கு முதல்ல அடிமையா இருந்து ஒரு குறிப்பிட்ட தினம் நைட் 8 மணி ஆனா குடிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா 8 மணி ஆனா கைகால் நடுங்க ஆரம்பிச்சிடும். அப்படி ஒரு மைண்ட் செட்டை அவனுக்குள்ளேயே சைக்கலாஜிக்கலா வந்துடும். இதனாலதான் தொடர்ந்து அவர்கள் குடிகாரர்களா இருக்கிற இது மனிதனுடைய இயல்பா பார்க்கப்படுது சைக்கலாஜிக்கலா. சோ இந்த மாதிரியான ஒரு இதை தான் இவர்கள் செட் பண்றான்னா மூளையில பூத்திட்டே இருக்கான். பூத்தி 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 இது 400 320 வரும் அப்படிங்கும் போது இது எல்லா தரப்புல இருந்து சொல்ல வைக்கணும். அப்ப மீடியாக்கள் சொல்லாது, மீடியாக்கள் ஒன்னொன்னு ஒவ்வொரு மாதிரியா சொல்லும் அப்படின்னு முதல்ல ஏற்கனவே மீடியாக்களே கோடி மீடியாக மாற்றி வைத்து விட்டார்கள். யாருக்கு என்ன தேவையோ, பணம் தேவைப்படுற ஓனர்களுக்கு பணம், அதே மாதிரி வழக்குல இருக்கவங்களுக்கு வழக்கு தள்ளுபடி, அதற்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அவர்களுக்கு கான்ட்ராக்ட், அவர்கள் மிரட்டல், பணியாளர்கள் மிரட்டல் சொல்லி ஒரு 3-4 வருடங்களாக செட்டப் பண்ணி மீடியாக்கள் எல்லாம் அவர்களுடைய அடிமையாக வைத்து விட்டார்கள். மீதி ஒரு 10% 20% போனா போய் தொழில்
மீதி டாப்ல இருந்த மீடியாவும் விலை கொடுத்து வாங்கி விட்டாங்க. சரியா? வாங்கி எல்லாம் செட் பண்ணிட்டாங்க. அது எல்லாருக்குமே தெரியும், உங்களுக்கு தெரியும். ஸோ இப்படி இருக்கும்போது என்னன்னா, அவர்கள் மூலமாக மக்கள் மனதில டெய்லி விதைக்கிறான். 400, 300, 400, 320. ஸோ இப்ப இதுல எங்க ஆபத்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க தேர்தல் இன்னும் ஒரு கட்டம் முடிஞ்சிருக்கு, இன்னும் 5 கட்டம் இருக்கு, நீங்க இதை சொல்லிட்டே இருக்கான் அப்படின்னா, வாக்காளர்கள் இன்னும் ஒரு 5 கட்டம் 6 கட்டத்துக்கு வாக்களிக்க போறாங்க அப்படி சொல்லி சொல்லி அவன் மனசை மாத்தி, சரி ஜெயிக்கிற கட்சிக்கு நம்ம போட்டுருவோமேன்னு ஒரு 4-5% வாக்குகளை வர வைக்க முடியும். அதுக்கு சாத்தியம் இருக்கு. ஆனா எங்க இந்த ஆபத்தை நாம் பார்க்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேர்தல் எல்லாம் முடிஞ்சு பொட்டியை கட்டி சீல் பண்ணி கொண்டு போய் வச்சிட்டாங்க. வச்சதுக்கு அப்புறம் இனி வந்து ஜனநாயக ரீதியாக மக்களால் எந்த மாற்றத்தையும் கொண்டு வர முடியாதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் இதை இவர்கள் சொல்லும் போதுதான் ஆபத்தா பார்க்க. ஏன்னா நீங்க உங்ககிட்ட வந்து கடன் கேட்க வரேன் அப்படின்னா, உங்ககிட்ட காசு இருக்கு, நீங்க கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு கேட்டா பரவாயில்ல. நீங்க ஊருக்கு போனதுக்கு அப்புறம் நான் வரேன் அப்படின்னா, உங்க வீட்டுக்கு வரேன்னா அதுல ஏதோ தப்பா இருக்குன்னு அர்த்தம். 7 கட்ட வாக்குப்பதிவு முடிந்த பிறகும் அதை சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்ட பொழுது அதுல வேற ஏதோ வந்துருக்கலாம். இல்ல உங்க காசு திருடிட்டு வந்துருக்கலாம். அதுக்கு என்ன நோக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது அதை அதுதான் வந்து இவங்க செட் பண்றாங்க. இப்ப செட் பண்றான், எப்படி மைண்ட் செட் பண்றான் அப்படின்னா, இப்படின்னு பண்ணிட்டு இந்த எலெக்ஷன் கமிஷனை வைத்து அந்த பெட்டிகளை ஏதாவது இது பண்ணி இந்த கணக்குக்கு அதை கொண்டு வந்துருவாங்க. ஓகே. சொல்லிடலாம் மக்கள்கிட்ட. ஆமா, நாங்க சொல்லிட்டு தானே இருந்தோம். நீங்க வந்து பீகாரில் பிறந்த பாண்டே முதல் நம்ம லோக்கல்ல பிறந்த பாண்டே வரைக்கும் இதை சொல்றாங்க அப்படின்னா, கடைநிலையில இருக்கக்கூடியவர்கள் வரைக்கும் இதை சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, அப்ப எல்லா தரப்பு மக்கள்கிட்ட எவன் எதை பாக்குறான்னா அவனை பூராத்தையும் வந்து மண்டையை கழுவணும். நம்ம இப்ப உங்க சேனல்ல 10 பேர் பாக்குறான்னா அவன் மண்டையை கழுவணும், என் சேனல்ல 5 பேர் பாக்குறான்னா அதே மண்டையை கழுவணும். இதை சொல்லிக்கொண்டே இருக்கணும். இந்த மந்திரங்களை சொல்லிக்கொண்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா, நாளைக்கு பிஜேபி ஜெயிச்சிருச்சியா 320 அறிவிக்கிறான், ஜெயிக்கல குட்டியை மாத்தி ஏதோ அறிவிக்கிறான், என்னாம கூட அறிவிக்கிறாங்க நாளைக்கு. தாய்லாந்துல நடந்த மாதிரி. தாய்லாந்துல இப்படிதான் பண்ணாங்க. என்ன பண்ணாங்கன்னா, நிறைய ஆட்சி மாற்றங்கள் வந்துகிட்டே இருக்கும்போது என்ன பண்ணா 500 சீட்டுன்னு தான். 500 சீட்டு 250 பேர் ராணுவ வீரர்கள், ராணுவத்தினர். எலெக்ஷன்ல நிக்க மாட்டான். 250 ராணுவத்தினருக்கு 250 சீட்டு, மீதி 250 சீட்டுக்கு எலெக்ஷனு. அதுல யாரு அதிகம் வாங்கக்கூடிய கட்சி ராணுவத்தோட 250ஓட டைய போட்டு நீங்க 120 வாங்க ஒரு கட்சின்னு வச்சுங்களேன். 120 ராணுவத்தோட 250 370 ஆயிரும் மெஜாரிட்டி. நீங்க ஆட்சி அமைச்சிடலாம். புரியுதா உங்களுக்கு? இப்படி ஒரு சட்டத்தை அவன் துபாய் கூட தாய்லாந்துல போட்டு வச்சிருக்கான். சரியா? அப்படிதான் ஒரு கடைசி 2023 நடந்த தேர்தலையும் இருக்கு. ஆனா பிரதமரா இருக்கவர் எம்பி ஆகணும்ன்ற அவசியம் இல்லைன்னு ஒரு சட்டம் வச்சிருக்கான். அது எப்படி யாராவது சொல்லிட்டு நீங்க வந்து ஜெயிக்கிற கட்சி இதை போடலான்னு சொல்லணும். அது ஒரு 3 பேரை கொடுக்கணும். அதுல ராணுவம் பார்த்து ஒருத்தர் செலக்ட் பண்ணி அவரை பிரைம் மினிஸ்டர் ஆகி அவர் எம்பி ஆக வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி எல்லாம் சட்டம் சில நாடுகள்ல இருக்கு. அதை போன்ற ஒரு வினோதமான ஒரு விஷயத்தை இந்திய சுதந்திரம் ஆகினதுக்கு பிறகு முதல் முறையாக ஒரு இதை கொண்டு வரணுன்றதான் இவருடைய நோக்கமும் செயல்பாடுமாக இருக்கிறது. அதற்கான ப்ரிப்பரேஷன் இன்னைக்கு கிடையாது, இந்த எலெக்ஷன்ல கிடையாது. இதற்கு முன்பே எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டாங்க. 3 ராணுவ தளபதியை ஒரு தளபதியாக்கி அவரை பிரதமர் கட்டுப்பாடுகளை கொண்டு வர்றது மாதிரியும், ஆனா தேர்தல் ஆணையத்தை வந்து தேர்தல் ஆணையரை தேர்வு செய்வதில் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி பிரதமர் எதிர்கட்சி தலைவர் இருந்ததை காலி பண்ணி என்ன பண்றாங்கன்னா, அது உங்களுக்கு தெரியும் எல்லாரும், அதாவது உச்ச நீதிமன்ற நீதிபதி அதுல இருந்து செலக்ஷன் கமிட்டில இருந்து தூக்கிட்டு இவர்களே வந்து ஒரு சீனியர் லீடர் ஆஃப் ரூலிங் பார்ட்டி பிரைம் மினிஸ்டர் அண்ட் அப்போசிஷன் லீடர்னு போட்டு அந்த அப்போசிஷன் லீடர் ஓடி போயிட்டார். நீங்களா இருக்க போறீங்க, அதுக்கு எதுக்கடா என்னைய கூப்பிடுறீங்கன்ட்டு. அப்படி ஒரு தேர்தல் ஆணையர் இந்த இன்னொரு சந்தேகம் இருக்கு. இந்த பழைய ரஜினி படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா திடீர்னு தேடுவாய் தீர்ப்பு சொல்ற அன்னைக்கு பாத்தீங்கன்னா, இந்த இதுல எல்லாம் பாத்து சிவாஜி படத்துல ஒருத்தர் தீர்ப்பு சொல்லும் போது இங்க வந்து அவருடைய மகளை கட்டி போட்டுருவாங்க குடோன்ல. அப்பா அப்பான்னு அலரும் போது என்ன பண்ணுவாருன்னா, அப்பயும் அவர் ஜல்லிக்கட்டு படத்துல தீர்ப்பு எழுதுற நேரத்துல அங்க இருந்து குரல் வரும். ஒரு ஊனமுற்ற அந்த மகளா இருக்கும், அதை கடத்தி வச்சிருவாங்க, கொண்டுருவாங்க, தீர்ப்பு மாத்தி எழுதுவாருங்க. அந்த மாதிரி கூட இப்ப இவங்க 2 பேரும் எங்க சொல்லுங்க பாப்போம். நீங்க ஒரு பத்திரிகையாளர் தான், இவர்கள் 2 பேரை பத்தி நீங்க கடைசியா பார்த்தது என்ன? என்னைக்கு நீங்க அவர்கள் பேச்ச குரலை கேட்டீங்க? என்னைக்கு அந்த 2 எலெக்ஷன் கமிஷனர்கள் நீங்க டிவிலனாலும் என்னைக்கு நீங்க பாத்திருக்கீங்கன்னா நிச்சயமா 20 நாள் ஆகும். பார்க்க முடியும். நீங்களோ நானோ ஏதோ டிவில காட்டினா தானே அவர் முகத்தை பார்க்க முடியும். அப்ப இந்த எலெக்ஷன் 2 பேரும் எங்கேன்ற கேள்வியே வருது. எலெக்ஷன் கமிஷன் பேர்ல அறிக்கைகள் விடுவதெல்லாம் யார் என்ற கேள்வியும் வருது. இப்படி பல மர்மங்களோட தான் இந்த கவுண்டிங்குள்ள போறாங்க நாளை கழிச்சு. இது கவுண்டிங் நடக்குமான்ற பல மாநிலங்கள்ல கவுண்டிங் நடக்குமான்றதும் சந்தேகமா இருக்கு. அப்படியே டிக்ளேர் பண்ணிடுவாங்களா
ஏதோ அவர்கள் சொல்வதை ஏற்றுக்கொண்டு வர வேண்டுமா அப்படின்ற மாதிரியான ஒரு சூழலும் இருப்பதைத்தான் இந்த நாட்டுல முதல் முறையாக ஒரு அச்சத்தை ஏற்படுத்திக்கிறது. இனி பிற்காலத்துல நம்ம பேசும்போது வேணா இந்த அனுபவத்தை பயன்படுத்தி அடுத்த காலத்துல பேசலாம். கடந்த காலத்துல தேர்தல் அனுபவங்களை வைத்து இன்றைக்கு நாம் பேசக்கூடிய நிலையில். சரி, இப்போ 4ஆம் தேதி ஒருவேளை இப்ப பலரும் கணிக்கக்கூடிய, அதாவது பாஜக ஆட்சிக்கு வரக்கூடாது என்று கருத்தியல் தளத்தில் விரும்புபவர்கள் கூட ஒரு கருத்தை வைக்கிறாங்க. சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா பாஜக வர வாய்ப்பு இருக்கிறது. பட் அவங்களுக்கு சிங்கிள் மெஜாரிட்டி கிடைக்காது. தனி பெரும் கட்சியாக வரலாம், தனித்த பெரும்பான்மை கிடைக்காது. கூட்டணியாக இந்தியா கூட்டணிக்கு தனித்த பெரும்பான்மை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை சொல்றாங்க. இப்போ கிட்டத்தட்ட 2 அணியிலும் தான் சார் எல்லா கட்சிகளுமே இருக்குது. இந்த 2 அணியிலும் இல்லாத கட்சிகள் பாத்தீங்கன்னா அந்த கட்சிகளில் இருக்கக்கூடிய மாநிலங்களுடைய சீட்டு அரௌண்ட் 50க்குள்ள அடங்கிரும். ஒரு 43, 50. அப்ப 543ல இந்த 43 கட்சியில அந்த 500 சீட்டை தான் பங்கு வச்சாகணும். இந்த 500ல 250க்கு மேல யாருக்கு அப்படிங்கிறதா. அப்படி வருகின்ற பொழுது சுப்பிரமணிய சாமி இன்னைக்கு ஒரு கருத்து சொல்றாரு, 50 சீட்டுக்கு கீழே கண்டிப்பா குறையும் பாஜக இருக்கு அப்படின்னு சொல்றாரு. 303 லாஸ்ட் டைம், 50 குறையும், 250 அந்த மாதிரி தான் வந்து நிப்பாங்கிறார். ஒருவேளை தனிப்பெரும் கட்சியாக பாஜக வந்து தனித்த பெரும்பான்மை பாஜகவிற்கு கிடைக்காவிட்டாலும், 272 பாஜகவுக்கு கிடைக்காவிட்டாலும், அந்த வாய்ப்பு இந்தியா கூட்டணிக்கு இருந்தா கூட தனிப்பெரும் கட்சி என்ற அடிப்படையில் பாஜகவை ஆட்சி அமைப்பதற்கு குடியரசுத் தலைவருக்கு உரிமை இருக்கிறதா, அழைக்கலாமா? நிச்சயமாக அவர் வந்து பாஜகவை தான் அழைப்பாரு. யார்கிட்ட அதிகமா இருக்கோ அவர். இப்ப காங்கிரஸ் வந்து 250, 30 வந்துன்னா அவங்களதான் அழைப்பாரு. பிஜேபி அழைப்பாரு. அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா, இப்ப நீங்க இந்தியா கூட்டணி அப்படின்றது வந்து யார் பிரதமர் வேட்பாளர், யார் இதற்கு தலைமை ஏற்கிறார்கள் என்று நம்ம வெளியில இருந்து பார்க்கும்போது இந்தியா கூட்டணிக்கு தலைமை வந்து காங்கிரஸ் தான், ராகுல் பிரதமர் ஆகணும் தான் மக்கள் எல்லாம் விரும்புறாங்க அப்படின்னு பெருவாரியாக தமிழ்நாட்டுல அந்த சிந்தனைகள் இருக்கு. நாடு முழுவதும் யாரா அப்படின்னா ராகுல் அப்படின்ற பேர் தான் வரும். ஏன்னா அப்படிதான் ஒரு சூழல் இருக்கு. சோ அப்படி இருந்தாலும் சட்ட ரீதியாக அவர்கள் அதை அறிவிக்கவில்லை. யார் தலைமை, எங்க தலைமையில ராகுல் தான் பிரதமர் வேட்பாளர், இல்ல கார்கே தான் பிரதமர் வேட்பாளர், இல்ல மம்தா தான் பிரதமர் வேட்பாளர், இவருக்கு நாங்கள் அனைவரும் சேர்ந்து போட்டி போடுறோம், வெற்றி பெற்றால் இவர் தான் அப்படின்றதோ, இல்ல இந்த கட்சி தான் தலைமை ஏற்கும் என்பதையோ அவர்கள் சொல்லவே இல்லை. ஏதோ ஒரு மைனஸ். கொடுத்தா போதும் இல்லையா, கையெழுத்து வாங்கி. இப்ப நம்ம ஜனநாயக அமைப்பு அப்படித்தான் கொடுத்தா போதும். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி அதிகமா இருந்தா அவர்களை தானே கூப்பிடுறாங்க. ஒரு கட்சி என்கிட்ட அதிகமா இருக்கு, நானும் என்கிட்டயும் கூட்டணி இருக்கு, என்கிட்ட இன்னும் சில பேர் சேர்றேன்றாங்க, இந்தியா கூட்டணியில இருந்து விலகி வந்து சேர்றேன்றாங்க, நாங்க லார்ஜஸ்ட் பார்ட்டி, நாங்க 220 இடம் வச்சிருக்கோம், எங்களை கூப்பிடுங்கன்னா கூப்பிட்டு தான் ஆகணும். அதுவும் அவர்கள் சார்ந்த கவர்னர் இது அவர்கள் ஆட்சி காலத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட குடியரசுத் தலைவர். ஆமா, அவர்கள் தானே நியமிச்சிருக்காங்க. கோயிலுக்கு வரக்கூடாதுன்னு சொன்னப்பே அவர் ஒன்றும் செய்யலையே, பார்லிமெண்ட் வரக்கூடாதுன்றப்பே அவர் ஒன்றும் செய்யலையே. அதெல்லாம் அவருடைய தன்மான பிரச்சனை. அதுலயே அவர் வந்து சைலண்டா இருக்கும்போது இதுல எல்லாம் வந்து அவர் எப்படி மீறி செயல்படுவார்? அவருக்கு பின்னணி வேணும். அதுக்காக பின்னணி இல்லாதவர்கள், லாபி இல்லாதவர்கள், செல்வாக்கு இல்லாதவர்களை அந்த பதவியில போடுறது. சரிங்களா? சோ இது வந்து கேட்டா வெளியிலே வட சுட்டுக்கலாம். நாங்க வந்து ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர், எஸ்டி சமூகத்தை சேர்ந்தவர் கொண்டு வந்து எங்களுக்கு மேல உட்கார வச்சிருக்கோம்னு சொல்லி பேருக்கு வைத்துட்டு முக்கியமான விஷயத்துக்கெல்லாம் கூப்பிட மாட்டாங்க. சோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பின்னணியோ பேக்ரவுண்ட். இப்ப அத்வானி அப்படின்னா ஏன் அத்வானியை ஜனாதிபதியா கொண்டு வரல அப்படின்னா, இந்த மாதிரி சமயத்துல அத்வானி ஏதாவது மாத்தி முடிவு எடுத்தாருன்னா எடுக்க முடியும் அத்வானியால. ஏன்னா அவர் வந்து தேசிய நேஷனல் லெவல் லீடரு, அவருக்கு எதிர்கட்சி ஆளுங்கட்சி எல்லாரையும் கான்டாக்ட்ஸ் இருக்கு. அது போக அவருக்கு RSS என்கிற மிகப்பெரிய ஒரு பேக்கப் பண்ண முடியும். ஆனா திரௌபதி முர்மு போன்றவர்களுக்கு எந்தவித பின்புலமுமே கிடையாது. இவர் வந்து ஒரு தனி மனுஷியாக அங்க உட்கார வைக்கப்படுறாங்க. அதுவும் இவர்கள் உட்கார வைக்கலன்னா அந்த இடத்துக்கு அவர் வந்திருக்கவே முடியாதுன்ற மாதிரியான, அது ஜாதி ரீதியாவோ மத ரீதியாவோ நான் சொல்லல, அப்படிப்பட்டவர்களை தான் அங்க கொண்டு வந்து வைப்பாங்க. செல்வாக்கு, லாபி, வெளிநாட்டு செல்வாக்கு, உள்நாட்டு செல்வாக்கு, உள் மாநில செல்வாக்கு, தலைவர்களோட செல்வாக்குலாம் இல்லாதவர்கள் தான் உட்கார வைப்பாங்க. அந்த வகையில அந்த அம்மையார் வந்து தனக்கு பதவி அளித்த ஒரு பாவத்திற்கு அவர் வந்து சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா பிஜேபி வந்தா ஃபர்ஸ்ட் பிஜேபியை தான் அவர் அழைப்பாரு. அதுதான் ஓகே. தென் அதன் பிறகு ஒருவேளை அவங்களுக்கு தனித்த பெரும்பான்மை நிரூபிப்பதற்கான ஒரு டைம் இருக்கும்ல, தனிப்பெரும் கட்சியாவது தனித்த பெரும்பான்மை கிடைக்கலன்னா அப்போ ஒரு பெரிய குதிரை பேரம் நடக்கும், அல்லது வந்து எம்பிக்கள் மிரட்டப்படலாம் அப்படிங்கிற பயமத்தை எல்லாம் வந்து பலரும் தெரிவிக்கிறார்கள். நீங்க அந்த மாதிரியான சூழ்நிலை ஏற்பட்டா என்ன நடக்கும்? அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இதுதான் சொன்னேன், ஏற்கனவே இந்த அனுபவத்தை வைத்து இந்த தேர்தலில் பேச முடியாது அப்படின்ற மாதிரியான விஷயம். என்ன அப்படின்னா, ஒவ்வொரு தேர்தலையும் இந்த தேர்தலில் அவர்கள் வெற்றி பெற்று விட்டாலும் அடுத்த தேர்தலில் நாம் வந்து விடலாம், இல்லைன்னா அடுத்த தேர்தல் அதுக்கு அடுத்த தேர்தலுக்குனால வந்து விடலாம்ன்ற நம்பிக்கை இருக்குல்ல, அதை பாஜக எப்போதே உடைத்து விட்டது. ரைட்டா? அது ஒண்ணு. ரெண்டாவது, இது வந்து வாழ்வா சாவா தேர்தல் தான். யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரவிந்த் கெஜ்ரிவால், மம்தா பானர்ஜி, டிஎம்கே,
காங்கிரஸ் எல்லாருக்குமே. இப்ப எஸ். இவர்கள் அறுதி பெரும்பான்மை பெற்று பெரிய இடத்துக்கு வந்துட்டாங்கன்னா, ராகுல் உடனடியாக ஜெயிலுக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ம். அரவிந்த் கெஜ்ரிவால் ஜெயிலுக்கு இன்னும் 1 வருஷம் 2 வருஷம் கூட உள்ள இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, ம். அதற்கப்புறம் இன்னும் பல முதலமைச்சர்கள் ஜெயிலுக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, சிபு சோரனை கூட விட்டுருவாங்க. சாரி, ஹேமந்த் சோரன், சிபு சோரன் மகன் ஹேமந்த் சோரன் இருந்தாரு முதலமைச்சர். எஸ். அவரை கூட எஸ். விட்டுருவாங்க. ஏன்னா நேஷனல் லெவல்ல அவர் த்ரெட் கிடையாது பிஜேபிக்கு. ஆனா ம். அரவிந்த் கெஜ்ரிவால் நேஷனல் லெவல் த்ரெட். ஏன்னா அடுத்தடுத்து இவர் கைகள் விரிந்து கொண்டே போகுது. பஞ்சாபுக்குள்ள போனாரு, ஹரியானாக்குள்ள போனாரு, குஜராத்துக்குள்ளேயே பூந்துட்டாரு. ஜெயிக்கிறாரு இல்லையா அடுத்த எலெக்ஷன்ல பெரிய இடத்தை ம். பிடித்து விட்டார். அகில இந்திய கட்சியாக வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சியாக அந்த லாபி அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு தெரியும். வேற எந்த மாநில கட்சிக்கும் தெரியாது அப்படின்றதுனால அரவிந்த் கெஜ்ரிவால் வெளியே வரதுக்கான வாய்ப்பே ரொம்ப அதனால அவர் கம்மியா கையில சர்வதேச நாடுகள்லாம் கண்டித்தன. அந்ததான் அவரோட லாபி. நீங்க ம். ஹேமந்த் சோரன் அரெஸ்ட் பண்ணப்ப யாருக்குமே தெரியாது. எந்த நாடு இலங்கை கூட தெரியாது. புரியுதுல்ல? ஆம். பக்கத்துல இருக்க இலங்கை கூட தெரியாது. ம். ஆனா நீங்க அமெரிக்கால இருந்தும், பிரான்ஸ்ல இருந்தும், ஜெர்மன்ல இருந்தும் நாங்க உங்க உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்புகளை நாங்க வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம். உங்களோட எஸ். அரசியல் நகர்வுகளை வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம்ன்ற அளவுக்கு வருது அப்படின்னா அதுதான் லாபி. அதனால அவருக்கு அதுக்கு பிணை இருக்கிற உடனே காரணம் இருக்கு. அது உங்களுக்கும் கிடைச்சது. தெரியும். ஆமா, செந்தில் பாலாஜிக்கோ ஹேமந்த் சோரனுக்கோ கிடைக்காத பிணையும் கூட அவருக்கு உடனே கிடைக்காத ஒரு விஷயம் அவருக்கு கிடைக்குது அப்படின்னா அது என்னன்றது நம்ம எல்லாம் ஒரு சின்ன ஒரு நூலிடை வித்தியாசம் தான். நூலிலை வேறுபாடு தான் நான் சொல்றது. இருக்கு. சோ அப்படி இருக்கிறது அரவிந்த் கெஜ்ரிவால் எந்த கட்சியில இருந்தாலும் அவருக்குன்னு ஒரு லாபி இருக்கு. ஆனா ஹேமந்த் சோரனுக்கு அந்த லாபி கிடையாது. சரிங்களா? இப்ப கவிதாவை பிடிச்சு போட்டாங்க. என்ன? தெலுங்கானா முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் அவருடைய மகளை பிடிச்சு போட்டாங்க. ஒண்ணுமே இல்லை, உள்ளே கிடக்காப்புல பாவம். சோ இன்னும் பலரும் உள்ளே செல்வதற்கான பிடித்து போடுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பல மாநிலங்கள் இருக்கு. அந்த த்ரெட் இருக்கு. அதனால இது வாழ்வா சாவா போராட்டமாகத்தான் இந்த தேர்தலை எல்லா கட்சிகளும் திமுக உட்பட, காங்கிரஸ் உட்பட எல்லாரும் பாக்குறாங்க. ராகுலுக்கே அந்த நிலைமை. அதாவது இப்பதான் தேர்தல் முடிந்திருக்கிறது. நாடு முழுவதும் மக்கள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் ராகுல் பிரதமர் ஆகிவிடுவார் என்று நினைச்சு கொண்டிருக்கிற சூழ்நிலையில பெங்களூர்ல உள்ள ஒரு லோயர் கோர்ட் ராகுலை 7ஆம் தேதி ஆஜராவதற்கான நோட்டீஸை அனுப்பியிருக்கு. அப்பனா பாருங்க. அப்ப இன்னும் எலெக்ஷன் முடியல, ரிசல்ட் வரல போதே இந்த நிலைமைன்னா அவர்கள் தனிப்பெரும் கட்சியாக ஆட்சி அமைத்து விட்டாலோ, கூட்டணியில் ஆட்சி அமைத்து விட்டாலோ ராகுல் சிறைக்கு போயிடுவார். வெளியே வர முடியாது. ஏன்னா போன டைம் ஏதோ ஒரு உச்ச நீதிமன்றத்துல போய் தப்பிச்சு அந்த பதவி போச்சு. எம்பி பதவி தப்பிச்சு நீதி கடைசி நாள் போனாரு. ஆனா இனிமே அதுவும் இருக்காது. ஏன்னா அரசியலை விட்டு விலகுறீங்களா இல்ல ஜென்மத்துக்கு ஜெயில் கழிக்கிறீங்களான்றதான் ராகுலோட நிலையாயிரும். அதற்கப்புறம் இன்னும் பல முதலமைச்சர் மிரட்டப்படுவாரு. சித்தராமையா எல்லாம் என்ன ஆவார்னே தெரியாது. சிவகுமார் குறிப்பாக. அதுக்கப்புறம் அங்க இதை ஒளிச்சே கட்டி விட்டாங்க மகாராஷ்டிரால. சோ அது இப்ப ஆளுங்கட்சியாக இல்லை சிவசேனா. அதனால அதை விட்டுருவாங்க. மீதி எல்லாத்தையும் உள்ள போடுவதற்கான எல்லா வேலைகளும். ஓகே. சோ மொத்தத்துல ஒரு வரையில சொன்னா ஜனநாயகம் என்பது மிகப்பெரிய கேலிக்கூத்தாக்கப்படும் இந்தியாவுல. அது ஒரு பெரிய சிக்கல்ல கொண்டு போய் கேலிக்கூத்துன்றது கூட காமெடி தான், பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கலாம். இது கேள்வி படுகொலை. ஓகே, ஜனநாயகத்தின் மீதான படுகொலை. ஆமா, ஜனநாயகத்துல இஸ்ரேல் என்ன செய்து கொண்டிருக்கிறதோ இப்ப இஸ்ரேல்லாம் இவர்கள் ஒரு பாடமா எடுத்துக்கிறாங்க. தீய சக்திகளை வைத்து இவர்கள் பாடம் எடுத்துக்கொள்கிறார். என்னன்னா அவன் பாரு சின்ன நாடு, ஐநாவே ஒன்னும் புடுங்க முடியல. ஐநாவுடைய பொதுச் செயலாளர் குத்ரோஸுக்கே விசா தர மாட்டேன்னு தூக்கி போடுறான். ஐநால எவனுமே ஊருக்குள்ள வர முடியாது, அவங்களுக்கு எல்லாம் விசா கிடையாதுன்றான். ஒரு சின்ன நாடு அவனே இப்படி பண்ணும்போது சர்வதேச நீதிமன்றம் பிடிவார் என்று பிடிக்கப்பட்ட போது ஒரு புள்ளையும் புடுங்க முடியலையே. நம்ம இவ்வளவு பெரிய நாடு, அதை விட பன்மடங்கு பாப்புலேஷன், 150 கோடி பாப்புலேஷன். அவன் பாப்புலேஷன் 1 கோடி 1.5 கோடி தான். சரியா? அவனே பண்ணும்போது 150 கோடி பாப்புலேஷன் வச்சிருக்கான். இவ்வளவு ஆயுதங்களை வைத்திருக்கோம். சொந்தமாக பல தயாரிப்புகள் இருக்கு. எல்லாமே இருக்கும்போது உலக நாடுகள் நம்மள ஒன்னும் பண்ணிட முடியாது. சர்வதேச நீதிமன்றமோ ஐநாவோ ஒன்னும் பண்ண முடியாது. அதையும் தாண்டி நாம உள்ளூருக்குள்ள எவனும் எந்த கேள்வியும் கேட்க முடியாதுன்ற கடந்த 3 வருஷமாக ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு. எனவே இவர்களுடைய போக்கு இஸ்ரேலோட போக்கை விட மோசமாக இருப்பதற்கான வாய்ப்பு. நிறைவா ஒரு கேள்வி. இதுல ஒருவேளை தனிப்பெரும் கட்சியாக பாஜக தனித்த பெரும்பான்மை கிடைக்கல அப்படின்னு சொல்லிக்கிற பொழுது வெளியிலிருந்து வேறு சில கட்சிகள் ஆதரவு அளிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொன்னா மோடி பிரதமர் ஆகக்கூடாது, வேற ஒருவரை பிரதமராக்குவதற்காக சரி என்றால் நாங்க ஆதரவு அளிக்க தயார் என்ற மனநிலையில் சில கட்சிகள் இருக்கக்கூடும் அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. அதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? அப்படி ஒரு சூழல் உருவானா அந்த மாதிரியான ஒரு நகர்வுக்கு எவ்வளவு தூரம் பாசிபிலிட்டிஸ் இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்ல அதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா RSS முழு மோடியை பிரதமர் ஆக்கக்கூடாதுன்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு.
அவர்களுக்கு அதாவது எதிர்க்கட்சிகளுக்கு எவ்வளவு நெருக்கடி இருக்கோ அதே போலதான் மோடி அமித்ஷாவுக்கும் நெருக்கடி. சரிங்களா? மோடி வந்து மீண்டும் பிரதமர் ஆக்கக்கூடாது, அவரை கொண்டு வரக்கூடாதுன்னு தான் RSS தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. RSS உடைய மவுத் பீஸ் என்று கருதப்படக்கூடிய சுப்பிரமணிய சாமி அவன் இவன் என்றெல்லாம் மோடியை பேசினார். அவன் வரமாட்டான், இதெல்லாம் வரமாட்டான், அவன் அதோட அவ்வளவுதான் ரேஞ்சுக்கு பேசினாரு. 150 சீட்டை தாண்டாது. இப்போ இது அதாவது இன்னொன்னு சொன்னாருன்னா, அவரு ஏன்னா அந்த கட்சியை சார்ந்தவர் என்பதால் பாரதிய ஜனதா கட்சி நெருக்கி வந்துரும். ஆனா மோடி பிரதமரா இருக்க மாட்டாரு அப்படின்னாரு. சோ ஆமா, இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாலும் இவர்கள் அதற்காக தான் இவர்கள் வில்லாதி வில்லன்கள். இவர்கள் வந்து குஜராத்திகள் என்ன பண்றாங்க அப்படின்னா, தனி பெரும்பான்மை வரலைன்னா தானே இவர் பிரதமர், அவரை போடலாம் நீங்க உங்க உள்ளுக்குள்ள இருக்க RSS ஆதரிக்க மாட்டான்னு சொல்லுவீங்க. நாங்க அடிச்சு 320 காமிச்சிட்டோம்னா அப்ப வந்து ஒரு 30 பேர் RSS காரன் போறதுன்னா இப்போ ஆட்சியில இருக்கியா RSSக்கு போறியா, போய் பிச்சை எடுக்க போறியா அப்படிங்கும் போது ஒரு 30 பேர் போயிட்டானா கூட மீதி தனி மெஜாரிட்டியில் நாங்க ஆட்சி எப்படி போன்றதுக்காக தான் 320 சொல்லிட்டு இருக்கு. புரியுதுங்களா? ஏன்னா 320 கீழே ஒரு 270 260 எடுத்தாலே RSS கவுத்தி விட்டுருவா. நீ வேணாங்க, நீங்க இருந்து போதும் டைம் இருந்துட்டீங்க, கட்கரியை தூக்கி போடுங்க, இல்லைன்னா வேற யாராவது ஒருத்தர புதுசா வச்சிருப்பாங்க அவரோட தூக்கி போடுங்கன்னு சொல்லிடுவாங்கன்றதுக்காக இவர்கள் அதனாலதான் ஒரு 30 பேர் RSS, அதாவது மோடி டேப் பண்ணி மோடியோடைய ஆதரவாளர்கள் வந்து இதை வந்து பாக்ஸ் இது பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி ஜெயித்தாலும் அவர்களுக்கு ஒரு நிர்பந்தம் இருக்கு. என்னன்னா 272 மட்டும் 73 வந்தா மட்டும் அவர்கள் ஆட்சி இப்ப மோடி பிரதமர் ஆயிட முடியாது. அதுல 20 RSS காரர்களை வைத்து ஆட்சியை கலைச்சிருவாங்க. உள்ளுக்குள்ள உள்குட்டி கூட்டம் போட்டு என்ன பண்ணாங்கன்னா, நீ பிரதமர் கிடையாது, 75 வயது வரைக்கும் மேல இருக்கக்கூடாதுன்னு சொல்லி எங்களுடைய தானை தலைவன் அத்வானி அவர்களையே முடக்கி வைத்தாயே. முரளி மனோகர் ஜோஷி அந்த கட்சியை ஆரம்பிச்ச பிஜேபி ஆரம்பிச்ச ஒரு முன்னோடி முரளி மனோகர் ஜோஷியை வீட்டில் வைத்து முடக்கி போட்டாயே, அப்புறம் உனக்கு எதிர்க்கு அப்படின்ட்டு என்ன வச்சுக்காங்கன்னா, நீங்க வெளியே போயிருங்கன்னு. சோ அப்படி அந்த சூழ்நிலையை சமாளிப்பதற்காக தான் RSS செக் வச்சாலும் ஒரு 25-30 பேரை வச்சு செக்கை வைக்க முடியும், மீதி பேரை நம்ம மடக்கி போட்டுடலான்றதுக்காக தான் இவர்கள் என்ன பண்றாங்கன்னா, அதிகப்படியுமே 300க்கு மேல 320 வரைக்கும் ஜெயிச்சிட்டோம்னா ஒரு 40 பேர் RSS காரன் உள்ள போயிட்டா கூட RSS அப்படியே அழிக்கிறதுக்கு ஈஸியாயிரும். RSS தூக்கி உள்ள வச்சுருவாங்க முக்கியத்துவம். இவர்கள் ஆட்சியை கைப்பற்றி விடுவார்கள். இதற்காக தான் இவங்க 300க்கு மேல சொல்லிட்டே இருக்கிறது. அவர்களுக்கு அங்க நெருக்கடி இருக்கு. அதுதான் இந்த தேர்தல் வந்து ரொம்ப எதுக்குள்ள என்ன நடக்கும், யார் இது பண்ணுவாங்க, இவர்கள் சீட்டி பண்ணாலும் இவர்கள் ஆட்சிக்கு வர முடியுமா, பிரதமர் மோடி தான் மீண்டும் பிரதமரா இருப்பாரான்றதுலயும் கேள்விக்குறி இருக்கு. பல கேள்விக்குறிகள். படம் மாதிரி ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட், சீன் பை சீன் ட்விஸ்ட்ல போயிட்டு இருக்கு. படத்துல வந்து மலையில குதிக்கிறதுக்காக போவாரு, கடைசியில் அங்க போனா ரோடு வந்துடும், அப்படியே ரோட்ல நடந்து போயிடுவார். காமெடியா படத்தை முடிச்சிருவாங்க. அந்த மாதிரி கூட 4ஆம் தேதி முடியலாம், காமெடியா கூட இந்த படம் முடியலாம். இல்லைன்னா உச்சகட்ட சீரியஸ்ல இந்த உலகத்திலேயே பார்க்காத ஒரு நாளாகவும் அந்த 4ஆம் தேதி இருக்கலாம் அப்படின்றதுதான் இப்போது உள்ள ஒரு நிலையா இருக்கு. நன்றி. 4ஆம் தேதி பெட்டி உடைக்கிற வரைக்கும் எல்லாரும் காத்திருப்போம். உங்கள் தொடர் பணிகளுக்கு மத்தியில் தமிழ் கேள்வி சொந்தங்களுக்காக எங்களுடைய இணைந்தீர்கள். நன்றி. நன்றி, வணக்கம். இஸ்லாம் சொந்தங்களே, திரு உமாபதி அவர்கள் சர்வதேச அரசியல் தொடங்கி சமகால அரசியல் வரை பலவற்றை முடிவாக எடுத்துரைத்தார். அவருக்கு மீண்டும் ஒரு நன்றி. பார்த்த உங்களுக்கு வேண்டி தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. உங்கள் ஆதரவை தாருங்கள். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி. Thank you.